அமெரிக்காவுடைய டெக்சாஸ் மாகாணத்தை சேர்ந்த பெண் ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தை பிறக்கும் போதே 32 பற்களோட பிறந்ததா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணி சோஷியல் மீடியால இப்ப ரொம்ப வைரலாவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருதுங்க. ஸோ இதை பத்தின சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவா குழந்தைங்க பிறக்கிறப்பே பற்களோட பிறக்காதுங்க. அந்த குழந்தைங்க வளர வளர தான் பற்கள் கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஆனா அமெரிக்காவை சேர்ந்த இந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே 32 பல் செட்டோட அந்த குழந்தை பிறந்திருக்குங்க. ஸோ அந்த வீடியோவை அவங்களுடைய தாயார் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணவும் வைரலா அந்த வீடியோ இப்ப ஷேர் ஆயிட்டு வருதுங்க. இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்கன்னா, கர்ப்ப காலத்துல சில ஹார்மோன் பிரச்சனைகளாலும் மற்ற ஹார்மோன் உற்பத்தியில ஏற்படக்கூடிய வேறுபாடுகளாலும் இது நிகழ வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த குழந்தை பிறக்கும் பொழுதே இப்படி 32 பற்களோட பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் அவங்களுடைய டெர்மினாலஜி படி சொல்றாங்க. ஸோ 32 பற்கள் கொண்டிருந்த இந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு அரிய வகை நோய் அப்படின்றது குறித்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவா தான் குழந்தையோட அம்மா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 32 பற்களோட பிறக்கிற இந்த நோயால குழந்தைக்கு கடுமையான பிரச்சனைகள் இல்லை அப்படின்னும், ஆனா இளம் வயசுலயே இந்த எல்லா பற்களும் விழக்கூடிய அபாயம் இருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஒருவேளை பல் உடஞ்சு போச்சுன்னு வைங்களேன், குழந்தை அதை விழுங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், இது தவிர குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறப்ப தாய்க்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் மருத்துவர்கள் இந்த தகவலை குறிப்பிட்டிருக்காங்க. பிறக்கும் போதே இப்படி பற்களோட பிறக்கிற குழந்தைங்களுடைய இந்த பிரச்சனைக்கு நேட்டல் டீத் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களா மருத்துவர்கள். ஸோ இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம அப்டேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.